கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடுவேன். அப்போ மனுஷன் நமக்கு ஒருபோதும் நன்மை செய்யவே மாட்டான். மனுஷனை நாம் சார்ந்திருப்பது மிக தவறான காரியம். எல்லா சூழ்நிலையிலும் மனுஷனை அல்ல, ஒருவன் கர்த்தரை சார்ந்திருந்தால் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இங்க சங்கீதக்காரன் இவ்விதமாய் எழுதுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால். அப்பொழுது சங்கீதக்காரன் ஒரு தீமையை தன்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறான், பல இக்கட்டான சூழ்நிலைகளை கண்டிருக்கிறான். அந்த பாதையில அவன் தேவனை நம்பி இருந்தபடினால் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்திருக்கிறார். இன்று நாமும் நம்முடைய சூழ்நிலைகள்ல மனுஷனை அல்ல, தேவனை நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை ஒன்று போதுமானதாய் இருக்கிறது. இன்று அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கொடுக்கும்படியாக, உங்கள் இருதயங்கள் தேவனிடத்துல பாடும்படியாக, அவருடைய ஆலய பிரகாரங்களை நீங்கள் வந்து சேரும்படியாக அவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள், இன்று நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கேளுங்க, தகப்பனே எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்கள் மாறட்டு, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு நீங்க ஒரு நன்மை செய்யுங்க. சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு நீங்க நன்மை செய்தது போல என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்க, நான் உண்மை புகழ்ந்து பாடணும்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். God bless you.